அழகிய என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுல தங்கராஜ் ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதிக்கு வந்து ரேவதி, மலர், ஸ்ருதி எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, வேற வேலை தேடு, கிடைக்கும், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் இந்த சைடு வந்து நம்மளோட சுரேஷ் நல்லா தூண்டி விட்டு இருக்காரு. என்னன்னா, நீ வேன் மாப்பிள்ள நீ அங்க போனது கூட என்கிட்ட சொல்லல, நீ இது அவளை போய் கூட்டிட்டு வந்திருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லல. சரி ஓகே விடு மாப்பிள்ள, நம்ம வீட்டுல பண்ண பிளான் தான் எக்ஸிக்யூட் ஆகல. இங்க நீ வந்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ண, அவங்க கூட வரேன்னு சொன்னதுக்கு வர மாட்டேன்னு சொன்னால, அவங்க கூட பைக்ல ஏற மாட்டேன்னு சொன்னால, நீ அவளுக்கு பாரதலா இருந்திருக்கும். அதனால உங்க மேல நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கும். நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு திரும்ப நீ ஏற்பாடு பண்ண அப்படின்ற மாதிரி அவனை நல்லா தூண்டி விட்டு அவர் வந்துட்டாரு. அதோட பாத்தீங்கன்னா நம்ம நேத்து வந்து ரேவதி உங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசுறது வந்து தங்கராஜ் இங்க போட்டு குத்துறாரு உங்க அப்பா அம்மா முன்னாடி. இல்ல மாமா அத்தை, நீங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு சொல்ற, ஆனா இப்ப வந்து உங்களை அப்படி பாசமா பாக்குற மாதிரி பார்த்து பேசுறா அப்படின்னு ரேவதி எவ்வளவு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே அவர் கேட்க மாட்டாரு. எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க. பெத்த பொண்ணு நீங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்புறம் அழுது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதோட வெளியில வந்து நம்மளோட பாக்யராஜ் மலர் கேட்கறாங்க, என்ன ரேவதி அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. அவர் அப்படிதான் லூசு, என்ன வந்து யார் அவர் நல்லவரா இருக்கணும்னா யார் வேணாலும் அவர் காயப்படுத்துவார், அந்த மாதிரி ஆளுதான். சரி ஓகே நான் பேசிட்டே இருந்தா அவர் தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம தங்கராஜ் சுரேஷ் நல்லா தூண்டி விட்டுட்டு இருக்காரு. மாப்பிள்ள நான் சொன்னதை மறந்துடாத, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் கரெக்டா பண்ண, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. மதி, மலர், பாக்யராஜ் எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது. என்ன யோசிக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு எதனா பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்தை இந்த தங்கராஜ் விடவே மாட்டார் போல. சுரேஷுக்கு அறிவு இருந்தா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம மதி கூட துணையா நிப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து மதிக்கு ஆறுதலா இருந்தாரு வேலை போன விஷயத்துல. சோ இன்னைக்கும் அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறோம். பாக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.